அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர ஆறுதலின் வார்த்தை உபாகம் 33 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆம் சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார், உதவி செய்கிற கண்மனையாக இருக்கிறார், நல்ல சிநேகிதராக இருக்கிறார், நல்ல சகோதராக இருக்கிறார், ஆத்தும நேசராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நமக்கு வழிநடத்துகிறார். ஆகவே கர்த்தரை நாம் முழு உள்ளத்தோடு அவரை துதித்து முழு உள்ளத்தோடு அவரை நம்பி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நமக்கு உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, அநேக வாக்குத்தங்களை உடையவரை இருக்கிற தகப்பனே, இந்த இரவு நேரம் தகப்பனே எல்லோருக்கும் நிம்மதியான உறக்கத்தை கொடுங்க ராஜா. நிம்மதியாக படுத்து உறங்க வேண்டும் அப்பா. சோத்திரம் கர்த்தாவே, உற்சாகத்தின் ஆவியை கொண்டு எங்கள் எல்லோரும் நிரப்பிடுங்க தகப்பனே. ஏசப்பா, சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ராஜா. நீங்கள் நல்ல நித்திரை கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, சத்ருவின் தாக்கத்திலிருந்து பிரச்சனைந்து போராட்டம் காப்பாற்றி ஆண்டவரே, எங்கள் தேவ ஜனங்கள் தகப்பன் நம்முடைய நித்திய வாழ்வுக்கு தகப்பனை சுந்தரிக்கு கிருபை தங்கராஜா. நம்முடைய 1000 வருஷ அரசர் நாங்கள் எல்லோரும் காணப்பட ஜெபிக்கிறேனப்பா. இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆமென்று பதில் கொடுத்திருக்காமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.